ட்ரிபிள் க்ரோஷே கிளாஸ் வந்து இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 என்னென்னா ஃபவுண்டேஷன் செயின். எப்பவும் போல் 15 செயின் போட்டுக்கணும், ப்ளஸ் 4 செயின் எக்ஸ்ட்ரா போடணும். ட்ரிபிள் க்ரோஷேக்கு வந்து எப்போயுமே வந்து 4 செயின் நீங்கள் எக்ஸ்ட்ரா போடணும். அதுக்கப்புறம் ஸ்டெப் 2 இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, ஹூக்கை வந்து 2 தடவை ரொட்டேட் பண்ணணும். அதாவது அந்த யானை வந்து 2 டைம்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் 5th செயினில் நீங்கள் ஹூக்கை வந்து இன்சர்ட் பண்ணி யான் ஓவர் பண்ணி எடுக்கணும். இப்போ எடுத்தீங்க அப்படின்னா ஹூக்கில் வந்து 4 லூப்ஸ் இருக்கும். நல்லா கவனிங்க. ஆல்ரெடி நம்ம வந்து 2 லூப்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணால் ஒரு லூப் வச்சுருந்தோம். இப்போ ஒரு லூப் எடுத்திருக்கோம். 4 லூப் 2 லூப்ஸாக நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 விட்டுட்டோமா, இப்போ 2 ரிலீஸ் பண்ணுறோம். அடுத்து ஒரு 2. இந்த மாதிரி 3 டைம்ஸ் வந்து 2 லூப்ஸாக வந்து நம்ம ரிலீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மறுபடி பாருங்கள், 3 டைம்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணணும். இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த பிக்சர் பாருங்களேன். இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து இந்த ட்ரிபிள் க்ரோஷே யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்ததாக வந்து ஃபஸ்ட்டு 1 ட்ரிபிள் க்ரோஷே முடிச்சிட்டோம். அடுத்த ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஹூக்கை வந்து யானில் 2 டைம்ஸ் வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கிட்டு அடுத்த லூப்பில் வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யான் ஓவர் பண்ணி எடுக்கணும். இதை வந்து 2 லூப்ஸாக வந்து யான் ஓவர் பண்ணி எடுக்கணும். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் வந்து 3 டைம் வந்து யான் ஓவர் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி நமக்கு 15 செயின் போட்டிருக்கோம். 15 செயின்லேயுமே வந்து இந்த ஸ்டிச் போடணும். இந்த ஸ்டிச் வந்து நல்ல டாலஸ்ட் ஸ்டிச்சாக இருக்கும், நல்ல ஹைட்டாக இருக்கும். ட்ரிபிள் க்ரோஷே வந்து ஹைட்டு, அதை விட வந்து ட்ரிபிள் க்ரோஷே வந்து ஹைட்டாக இருக்கும். இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து 4 செயின் போடணும். 4 செயின் போட்டுட்டோமா, எக்ஸ்ட்ரா 4 செயின் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து திருப்பணும். திருப்புறது எப்படின்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் அப்படியே கை மாற்றிட்டு பாருங்கள். லெஃப்ட் ஹேண்டில் வச்சுருந்தேன்னா இப்போ வந்து ரைட் ஹேண்டில் வச்சுட்டேன். ரைட் ஹேண்டில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஃபிங்கரும் 3rd ஃபிங்கரும் ஒர்க்கிங் ப்ளேஸில் வச்சு பிடிச்சிட்டு ஒர்க்கிங் யானை ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. பாருங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த 4 செயின் வந்து நான் இப்போ ஆல்ரெடி போட்டுட்டேன். நீங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு கூட போட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். 2 டைம்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யானை வந்து ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த 4 செயின் விட்டுட்டு 5th செயினில் தான் வந்து ஸ்டிச்சிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம இந்த இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டிச்சும் வந்து ஒவ்வொரு ரோவும் க்ரியேட் பண்ணும்போது 4 செயின் ஆட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ஸ்டிச் போடணும். இல்லை அப்படின்னா அந்த ஸ்டிச்சஸ் வந்து ஒரு இடத்துல ஷார்ட்டாகவும் ஒரு இடத்துல லாங்காகவும் இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இந்த லூப்பை வந்து ரிலீஸ் பண்ணணும். ரொம்ப பொறுமையாக பண்ணணும். பிகினர்ஸாக இருக்கும்போது நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நல்லா டைம் எடுத்துக்கோங்க, மெதுவாக பண்ணுங்கள். இதில் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, இதில் வந்து ஹூக் சைஸ் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. ஒரு 3 mm 4 mm அந்த மாதிரி எடுத்து இதில் ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்போ தான் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். மறுபடி ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து லூப்பை ரொம்ப டைட்டாக போடக்கூடாது. இந்த யானை ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுக்கக்கூடாது. ரொம்ப லூஸாக ரிலாக்ஸாக விடணும். ட்ரிபிள் க்ரோஷே, ட்ரிபிள் க்ரோஷே அப்படிலாம் வந்து யான் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக விடணும். இது வந்து டைட்டாக இருக்காது, லூஸ் ஸ்டிச்சஸ் மாதிரி இருக்கும், நல்ல ஃப்ரீயாக இருக்கும். இதை வந்து ஒரு நம்ம ட்ரெஸ்ஸாக வந்து மேக் பண்ணும்போது நல்லா நமக்கு காற்று போகிறது மாதிரி இருக்கும். ஒரு கிளாத்தில் வந்து நீங்கள் இதை வந்து ஒரு கிளாத்தாக வந்து கன்வெர்ட் பண்ணும்போது அதுக்காக தான் இந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்.